ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நீலாஸ் ஒரு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. என்ன டிஷ்னு பார்த்தீங்களா, பப்பாளிக்காயை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னன்னு பாருங்கள். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்னொரு வேலை இருக்குது நமக்கு. நான் சும்மா ஒரு கையளவு கடலப்பருப்பு எடுத்து போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேங்க. அது வேகட்டும். அந்த டைமில் நம்ம பப்பாளிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பப்பாளிக்காயை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி காயாக தான் இருக்கணும். அதாவது கொஞ்சம் ஓரளவு திரண்ட காயாக இருக்கணும். ரொம்ப பச்சையாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப பச்சையாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். கொஞ்சம் ஓரளவு லைட்டாக ஆரஞ்சு கலராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் ஆக்சுவலி நம்ம சமைக்கிறதுக்கு தகுந்த காய். பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். இப்போல்லாம் யாரும் இந்த பப்பாளி காயில் சமைக்கிறதே இல்லை. அப்போல்லாம் நிறையா செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி. எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் எனக்கு நிறையா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இதை பற்றி சொல்கிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த பப்பாளி காயில் பார்த்திங்களா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இது பார்த்திங்களா சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே சப்போர்ட் பண்ணதான். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு இதுனே எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஃபுட்டு. ஸோ இதை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதாமா. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வாரத்தில் 2 நாளாச்சும் இதை எடுத்துக்கணும். நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருட்களுடைய மகிமை தெரியறதில்ல, அதுதான் பிரச்சனை. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்தளவு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். கடலப்பருப்பு வெந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது வந்து நம்ம வடகம், சேலம் ஸ்பெஷல் வடகம். இது போட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம். ஆக்சுவலி இந்த வெயில் காலத்துலலாம் வெங்காயத்தோடைய விலை கம்மியாக இல்லைங்களா? அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சேலத்து பக்கம் நிறைய வெங்காயம், மோஸ்ட்லி எல்லா ஏரியாவிலும் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் சேலத்தில் சொல்கிறேன். இங்கெல்லாம் அந்த வெங்காயத்தை எல்லாமே நிறையா வாங்கிட்டு உரித்து க்ளீன் பண்ணி வடகம் போட்டு வைப்பாங்க. அது இந்த மாதிரி குழம்புக்குலாம் போடும்போது நல்லா வாசமாக கமகமன்னு வாசம் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அந்த வடகத்து வாசம் வரும்போதே சாப்பிட்லான்னு தோணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. வெங்காயம் வணங்கட்டுங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே போல் இந்த மாதிரி மண் சட்டியில் சமைக்கிறதும் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். மண் சட்டியோடைய அந்த டேஸ்ட்டே தனி. மண் சட்டியில் நம்ம சமைச்சி சாப்பிட்றோன்னா எனக்கு இதில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்மளாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால விறகடுப்பில் வச்சு சமைக்க முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி சிலிண்டர்லேயே வச்சு சமைச்சிப்பேன். ஒரு சில டிஷ்ஷெல்லாம் இதில் செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் சுருண்டு வரட்டுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வணங்கிடுச்சிங்க. இப்போது நம்ம இந்த கட் பண்ண காயை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, ஆனால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம பூசணிக்காயெலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சள் பூசணி இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடுது இல்லையா, இந்த மாதிரி சீக்கிரம் வெந்துடும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. நான் உப்பு முன்ன கொஞ்சம் வெங்காயம் வணங்கிறதுக்கு தான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சும்மா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விடலாம். அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இதில் இப்போ என்ன போட போகிறோன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது கொஞ்சம் காரமாக செஞ்சிங்களா தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு இந்த பப்பாளி காயில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் இது இப்படியே கூட சாப்பிட்லாம், பொரியல் மாதிரி. இது இப்படியே கூட கொஞ்சம் தேங்காய் தூவி விட்டு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வேக வச்ச இந்த கடலைப்பருப்பை அதில் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி, இது கூடவே நம்ம ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த மிளகா காரமே இல்லை, இது சும்மா நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறோம். இது சுத்தமாக காரம் இல்லை. நீங்கள் 20 மிளகா போட்டு சட்னி ஆட்டினா கூட காரமே இல்லைங்க. இப்போல்லாம் பச்சை மிளகா ஒன்று எடுத்து வாயில் வச்சுட்டா என்ன காரம், ஒரு கடி கடிக்க முடியாது. இப்போ வர மிளகாலாம் சுத்தமாக காரமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிறதுலாம் காரமே இருக்கிறது இல்லை. சும்மா நம்ம வாசத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. ஓகே, குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ மல்லித்தலைகள் தூவிடலாம். நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். நல்லா குழம்பெல்லாம் நல்லா வாசமாக இருக்குது. அந்த மண் சட்டியில் செய்யவும் நல்ல குழம்பு வாசம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க. காய் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பப்பாளி காய்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் பூசணி, அரசாணி காயும் இல்லைங்களா, சேம் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. இதில் அந்த பச்சை மிளகா போட்டதுனால அந்த கொஞ்சம் சுருக்குன்னு ஒரு காரம் இருக்குது இல்லைங்களா, அந்த காரம் இருக்குது. கடலைப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது. குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும். அது சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம நிலாஸ் ஒரு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.